Welcome to Tamil Rec YouTube channel. Welcome to Tamil Rec YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் டைரக்டர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வீடியோவை எடிட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் டைரக்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டுனா அப்படி ஓப்பன் ஆயிரும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆஸ்க் மீ லேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆஸ்க் மீ லேட்டரை ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ வீடியோ மாதிரி இருக்குது, நடுவில் பவர் டைரக்டர் கீழே வீடியோ மாதிரி இருக்குது. இப்போ அந்த வீடியோ சிம்பிளுக்கு நடுவுலேயே கரெக்டாக நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் நேம் உங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இதே போல் தான் ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் ரேஷியோ அப்படி சொல்லிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் 16:9 இந்த ரேஷியோவை நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இப்படி வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வீடியோ அண்டு கேலரி, அதாவது ஃபோட்டோஸு அண்ட் மியூசிக். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டாக. இப்போ நான் ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி வீடியோ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வீடியோ ஆட் பண்ணல, நான் ஒரு தனியாக ஒரு கலரை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படி சொன்னால் கூட நீங்கள் கலரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு பிக் எடுத்து அதை நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் அப்படி சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோ எடுத்து கூட நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கலர் பார்டர் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கலர் வரும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் பேக்ரவுண்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த பேக்ரவுண்ட் மேலே நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கையை வச்சு கடைசி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நான் மறுபடியும் இந்த பேக்ரவுண்ட் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் செலக்டர் அண்ட் டூப்ளிகேட் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் பார்ப்போம் கலர் செலக்டர். இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது தெரியும் எவ்வளோ சூப்பராக அருமையாக அந்த பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இதில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து டூப்ளிகேட். இப்போ அந்த டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே போல் இன்னொரு பேக்ரவுண்ட் இங்கே உருவாகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதே போல் இன்னொரு பேக்ரவுண்ட் உருவாகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் அதாவது கரண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ட்ரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரான்சிஷன், இதில் உங்களுக்கு என்ன ட்ரான்சிஷன் வைக்கணுமோ அந்த ட்ரான்சிஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இதை எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள். கடைசியாக இந்த பிக்சர் அந்த பேக்ரவுண்ட் முடியும் போது அடுத்த பிக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது இது போல் வரும். உங்களுக்கு ஒரு ட்ரான்சிஷன் வரும். ஓகே, இப்போ எனக்கு இது தேவையில்லை, நான் கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி இப்போ டெலிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போது இன்னொன்று பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் மேலே டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டில் பார்த்த பென்சிலுக்கு கீழே ஒரு கத்தி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த செகண்டில் இருக்க அந்த கத்தி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே போல் இது கட் ஆயிரும். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் 2ஆக கட் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டில் டூப்ளிகேட் பண்ணி தான் நம்ம 2ஆக உருவாக்கணும். இப்போ நீங்கள் கத்தி மாதிரி இருக்குது, அதை கட் பண்ணி ஒரு இமேஜை நம்ம கட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்தாலும் சரியாக அப்படி கட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் நடுவில் ட்ரான்சிஷன் நம்ம இது கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை பேக் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுக்கு 3ஆவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன், செகண்டில் செட்டிங்ஸு,
மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய மாதிரியே வந்துடும், அதை பேக் போயிடும். ஓகே, அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டில் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இமேஜ் அண்ட் வீடியோ அண்ட் மியூசிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, நான் ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். அதே போல் தான் நீங்கள் பேக்ரவுண்டாக நீங்கள் வேறு வீடியோ பிக்சரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் தான் பென்சில், இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் அப்படின்னு இருக்குது. இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஆடியோ மிக்சிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் தான் ஃபேட் இன் ஃபேட் அவுட் நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். அடுத்து டூப்ளிகேட், இதே போல் ஆடியோ இன்னொன்று நம்ம உருவாக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, இப்போ எனக்கு இது வேணாம், நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதில் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு நான் டைட்டில் கொடுக்குறேன். இதை நான் ஃபஸ்ட்டில் இதை கேன்சல் பண்ணிவிட்டு தமிழ் ட்ராக் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒயிட் கலரில் இருக்குதுனால நமக்கு தெரில. இப்போ இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே போல் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கலர் டிம்மாக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் தான் இங்கே ஃபஸ்ட்டில் போர்டில் கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த இப்படியும் கொடுத்துக்கலாம். அலைன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துக்கு மேலே கீழே அது போல் அலைன் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து சைஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்டர் சைஸ். அது ஷேடோவோட கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷேடை எனேபிள் பண்ணிவிட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து பார்டருக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. பார்டருக்கு எனக்கு வேறு கலர் சரியில்லை, அதனால் நான் பார்டருக்கு ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே போல் தான் ஃபில் ஷேடோ ஒன்று இருக்குது. ஃபில் ஷேடோவும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் போயிட்டு நான் வச்சுருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நான் ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதில் அந்த வீடியோவுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ அதுக்கு நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. அடுத்து குரோமா கீயை கிளிக் பண்ணிக்கோங்க. குரோமா கீயை கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது.
இப்போ நான் க்ரீனாக இருக்கிற இடத்த மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால் இப்போ நான் க்ரீனாக இருக்குது க்ரீன் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதில் வச்சுட்டு நான் அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த இடம் ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆட் ஆகிருக்குது. ஓகே இது எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப லாங்காக இருக்குது, அங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ரெண்டாவது இருக்க அந்த கத்தி மாதிரி இருக்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணதை இதை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிட்டு இருக்கும். அதே போல் தான் இதுவும். இப்போ கொஞ்சம் மட்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுறேன் கையில். ஓகே அடுத்து இதில் நம்ம ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ கொடுத்து நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். இப்போது இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிப்போம். எந்த வீடியோ ஆட் பண்ணலாம்? இது நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுவோம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் இந்த வீடியோ ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வீடியோ தேவையான ஜூம் பண்ணிச்சுக்கிறேன். ஓகே ஜூம் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆயிடுச்சு. அதே போல் தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ கிளிப் மேலே டச் பண்ணிவிட்டு நான் இப்போது இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம குரோமா கீ பார்த்தோம். அதே போல் தான் இதுக்கு நம்ம இந்த வீடியோவை ஃப்ளிப் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த வீடியோவை ரிவர்ஸில் கொண்டு வந்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒப்பாசிட்டி வச்சுக்கலாம். அதை டிம்மாக்கி வச்சுக்கலாம். மங்கலாக தெரியும் ஒரு மாதிரி. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு உங்களுக்கு ஸ்கின்னு எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு ஸ்கின் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கின் பிரைட்னஸ், ஸ்கின் ஸ்மூத்னஸ் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபேட் இன் ஃபேட் அவுட், இதை நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க உங்கள் ஆடியோவுக்கு. ஓகே அடுத்து எதனா இருக்கா பார்க்க வேண்டியது. அடுத்து டூப்ளிகேட், அதே போல் தான் நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து இன்னொன்று நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே அடுத்து நான் உங்களுக்கு இதில் ஒன்று நான் சொல்ல மறந்துடுறேன். நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்குறாங்க என்கிட்ட. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக் போயிருங்க. மியூசிக் வந்துட்டு நம்ம எப்படி ஓனாக வாய்ஸை நம்ம எப்படி இதில் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அந்த வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கேட்கும், ப்ளீஸ் செலக்ட் அன் ஆடியோ ட்ராக். இதில் உங்களுக்கு எந்த ட்ராக்கில் உங்களுக்கு ஆடியோ நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆடியோ ட்ராக், இந்த செகண்ட் ஆடியோ ட்ராக் உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பாடினாலும் சரி, நீங்கள் பேசினாலும் சரி, எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே இப்போ நீங்கள் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிற வீடியோ கிளிப்பில் சவுண்ட் வருது. அந்த சவுண்டை எப்படி மியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கிளிப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூமை கிளிக் பண்ணிக்கோங்க. வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த சவுண்ட் மாதிரி இருக்குல்ல அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மியூட் ஆகிட்ருக்கும் அந்த சவுண்டு. ஓகே கொடுத்துங்க. இப்போ சவுண்டு வராது அந்த வீடியோவுக்கு.
ஓகே, இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்க ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொத்தமாகவே ஒரு 5 ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கெட் மோர் அப்படி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ஸ்டிக்கரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஸ்டிக்கர் எக்ஸாம்பிளுக்கு டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டிக்கர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும், பார்க்கும்போது தெரியும் அந்த ஸ்டிக்கர். ஓகே, இப்படி தான் உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவுக்கு. எனக்கு பவர் டைரக்டரில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். பட்டு எதுனா உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்டாது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு யூஸாக இருக்குமா என்னமோ எனக்கு தெரியல. யூஸாக இருந்தால் எனக்கு கமெண்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கீழே. ஓகே, அடுத்து இது நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்துடலாம். இப்போ மேலே ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் வீடியோ அப்படின்னு இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்டாக சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொடியூஸ் வீடியோ இதை கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போது ப்ரொடியூஸ் வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ இதில் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேவ் டு கேலரி ஆர் எஸ்டி கார்டு. உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுவான்னு கேட்குது. அது ஷேர் ஆன் ஃபேஸ்புக், உங்கள் ஃபேஸ்புக்கில் இதை ஷேர் பண்ணலாமான்னு கேட்குது. அது ஷேர் ஆன் யூடியூப், நீங்கள் யூடியூப்பில் போடலாமா அப்படி சொல்லி கேட்குது. அதே போல் தான் நிறைய ஆப்ஷன், இதெல்லாம் நிறைய மோர் அவுட்புட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குது. அடுத்து எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டு சைபர் லிங்க். சரி, இது நமக்கு வேணாம், நம்ம சேவ் பண்ணிப்போம். சேவ் டு கேலரி ஆர் எஸ்டி கார்டு இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செலக்ட் வீடியோ ரிசோல்யூஷன் அல்ட்ரா ஹெச்டி 4K வரைக்கும் நம்ம இதில் இந்த வீடியோ நம்ம சேவ் பண்ணலாம். ஃபுல் ஹெச்டி வேணுமா, ஹெச்டி வேணுமா, எஸ்டி வேணுமா, நம்ம இப்போது அல்ட்ரா ஹெச்டி 4K நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் அதே போல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சேவ் லொக்கேஷன் ஸ்டோரேஜ் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரொடியூஸ் அது கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோ நமக்கு 4Kல ஓகே, எனக்கு அது செட் ஆகலை. நான் இப்போ ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனக்கு 4K செட் ஆகலை என்னோடய மொபைலுக்கு. உங்கள் மொபைலுக்கு உங்களுக்கு 4K செட் ஆனாலும் ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் ஃபுல் ஹெச்டி. நான் ஃபஸ்ட்டில் கொடுத்த நேம் அங்கே வந்திருக்கு டைட்டிலாக.